சிதறுகள் ஆட்சியோடு இன்றைய பயணம் சிறப்பாக குருநாதர் ஆட்சியோடு இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக நெகிழ்ந்து சர்க்குருவை எண்ணில் அடங்கா கூட்டம் என்ற நாட்களும் இவ்வளவு கூட்டம் பார்த்ததில்லை. காரணம் என்னவென்றால் ஆடியிலே இறைவனுக்கு உகந்த நாள் என்று சொல்லுவோம். ஆடிப்பட்டம் தேடி பார்க்கணும் நினைக்கணும் கண்ணையான்னு அன்று சொன்னோம். அதவே தான் இன்றும் சொல்கிறோம். அவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் இந்த அனைத்து கோயில்களுமே எப்படி சந்தோஷமாக இருக்கிறதோ அதுபோலே நம்முடைய வாழ்க்கை பயணமும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று இந்த குழந்தைகள் துள்ளி கொண்டு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக செல்கிறது. சற்று அமர்ந்த இந்த வேப்ப மரத்தின் அடியிலே தான் அவர் ரொம்ப அனைத்து பேர்களுக்குமே சொல்லுவார். அவ்வளவு அற்புதமான இடம். எல்லோருக்குமே இந்த நேரத்திலே துன்பங்கள் நீங்கி இன்பமாக இருக்க வேண்டும். கண்ணில் அடங்கா கூட்டங்கள் இன்று வந்து கொண்டிருக்கின்றன. சாறை சாறையாக ஊர்ந்து சென்று வண்டி கொண்டிருக்கின்றன. அதனாலே இந்த நேரத்திலே இந்த குழந்தையும் இந்த நேரத்திலே நல்லபடியாக சித்தர்கள் ஆட்சியோடு என்னுடைய பயணம் நிறைவாக உள்ளது. நல்லதே நடக்க வேண்டும். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக. மிக அற்புதமான ஒரு காட்சி. எனக்கு இந்த மாதிரி சித்தர் பயணத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமலே நானே இந்த கேமராவை எடுத்து பிடிக்க சங்கடமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் இதை பார்க்கும் அனைவருமே இந்த இடத்திலே சில பேர் ஒரு வறுமையில் இருப்பவர் கூட இந்த இடத்தில் வருவதற்கு காசு இல்லையா என்று சொல்வார்கள். அதற்காகவே யாம் இந்த பதிவெல்லாம் போடுகின்றோம். நீங்கள்லாம் இந்த ஆலயத்திலே வந்து நாங்கள் எப்படி இந்த மனமுருகி பார்க்குறோமோ சத்குரு பீடத்தை, அதுபோல உங்களுடைய அந்த ஒரு அற்புதமான காட்சி மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுவோம். சத்குரு பீடம் அது. இந்த ஒரு காட்சிகள் மிக ரம்மியமாக இருக்கிறது. நல்லதே நடக்க வேண்டும். சிவாய. அதனால் ரொம்ப ஒரு அற்புதமான சர்க்குரு வாட்டர் வந்துவிட்டது. சர்க்குரு வாட்டர் என்று சொன்னால் அதை தீர்த்தமாக உங்களுக்கு இந்த நேரத்திலே பருகுகிறோம் என்றே காரணம். அந்த சித்தருடைய பரிபாசிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நம் கையாள வேண்டும். அதனால் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும். சர்க்குருவே சரணம். நம சிவாய.